ஸ்டார்ட் ஆகி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே மோட்டிவேஷனாக போகுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுது. என் ஃப்ரெண்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், நியூ இயர் முடிஞ்ச அடுத்த நாள். அவன் ஒரு லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அவனோட ஒரு கம்பெனிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். அது எனக்குமே ஆக்சுவலாக தெரியும். திடீர்னு அவன் அந்த நியூ இயர்க்கு அடுத்த நாள் வந்து அந்த கம்பெனியில் நடந்த விஷயங்கள் அதெல்லாமே அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்துருச்சு. அவனே வந்து ஃபீல் பண்ணி சொன்னான், நான் இந்த கம்பெனியை ரொம்ப ஒரு லைஃப் மாதிரி பார்த்தேன், பட் வந்து அது இதோட முடிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் இவங்க என்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, இந்த ஜாப் எனக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவன் சர்க்கிளில் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணான்னு ஐடியா கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்து சொன்னான், ஒருவேளை இந்த ஜாபை நான் குவிட் பண்ணிடணுமோ அப்படின்னு. அவனுக்கு அந்த யோசனை வர்றதுக்கான காரணம் அவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இஎம்ஐஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அந்த நேரத்துலயும் அவன் வந்து சொன்ன ஒரு விஷயம், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே அவனை சுத்தி இருக்கிறது வந்து அதுவே யோசிக்க வைக்குது. நம்மளுமே அப்படிதான், ஒரு சில விஷயம் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் இதுதான் அப்படின்றது நம்ம கண்ணில் காட்டும். அதை நம்ம ஃபோக்கஸே பண்ணாம ஓடிட்டு இருக்கோம்ல. உங்க ஜாப் ஆகட்டும், உங்க லைஃப் டைம் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சி புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பட் நிக்கிறதும் இல்ல அது புஷ் பண்ண அது பின்னாடியே போறதும் நம்ம பார்த்து சூஸ் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. நீங்க இதுல எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? லீவ் கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் சப்ஸ்கிரைப்.